ஸ்பாட்ஸ் இல்லை, எனக்கு வந்து எந்த டார்க் எனர்ஜியும் இல்லை. ஆனால் நான் எப்படி என்ன ஹீல் பண்ணிக்கலாம்? இப்போ எனக்கு வைரஸ் காய்ச்சல் வரலாம், பாக்டீரியா காய்ச்சல் வரலாம், ஏதாவது பிளாக்ஸ், இப்போ உட்காந்துட்டே இருக்கிறனால நீட்டிகிட்டே இருக்கிறனால கால் வலி, என்னால் ஏறும்போது மூச்சு வாங்குது, டயபெட்டிக் இருக்குது, அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இப்போ நம்ம ஹீல் எப்படின்னு கொடுக்குறோம். ஓகேவா? முடிஞ்சாலும் ஃபாஸ்ட்டாக சொல்லித்தரேன். நீங்கள் அதுக்கப்புறம் வேணும்னா ஜிமீட்டில் டவுட் கேட்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பேசிக்காக 6 hour க்ளீன் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஒருத்தங்க இருக்காங்கன்னா நம்ம அவங்களுக்கு ஒரு 3 ஸ்டெப்பு பின்னாடி, எவ்வளோ தூரம் பின்னாடி போகிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம கவர் பண்ணலாம். ஓகே, பக்கத்தில் இருக்கும்போது இங்கே தான் க்ளீன் பண்ண முடியும். தூரமாக போக நம்ம பெருசாக கவர் பண்ணலாம். ஸோ நல்லா காலை ஷோல்டருக்கு நேரம் நீட்டி நல்லா நீட்டுக்கோங்க. அப்படி நிற்கலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் கஷ்டமாக இருக்கும். இப்படி நீட்டிங்கன்னா நல்லா நிற்கலாம். ஸோ இது இவங்களை சுற்றி ஒரு பிளாக் போர்ட் இருக்கிற மாதிரி அடிச்சுட்டு அது தொடக்கிறீங்க, பெயிண்ட் அடிக்கிறீங்க இல்லை தொடக்கிறீங்க, அந்த மாதிரி நம்ம அப்படியே கீழே. இப்போ இவங்களை நான் ஹீல் பண்ண நான் எதுவுமே சொல்ல தேவையில்லை. சப்போஸ் இவங்க இங்கே இல்லை, வேற எங்கேயோ இருக்காங்க, இவங்க இப்போ நான் பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, நான் ஹீல் பண்ணணும் அப்படின்னா நான் என்னோட இந்த பையனோட 6 நான் திங்க் பண்ணிக்கிறேன். என்னோட பெரிய மகனோட 6 நான் தூய்மைப்படுத்துறேன். அவன் இங்கே நிற்கிறதா இமேஜின் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம். எனக்கு நானே பண்ணணும் அப்படின்னா நான் என்னோட 6 க்ளீன் பண்ணுறேன். நான் நேராக நிற்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிட்டு நான் என்னோட 6 க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, மற்றபடி டைரெக்டாக நீங்கள் இவங்களை தான் ஹீல் பண்ணிங்கன்னா தேவை. இவங்க இந்த மாதிரி தான் நிற்கணுமானா தேவையில்லை. ஓகே, அவங்க படுத்துருக்கலாம், உட்காந்துருக்கலாம், கீழே சமணக்கால் போட்டு உட்காந்துருக்கலாம், சேரில் உட்காந்துருக்கலாம், படுத்த படுக்கையாக இருக்கலாம், எப்படி இருந்தாலுமே நம்ம அவங்கள ஹீல் பண்ணலாம். மேலேருந்து கீழ் வரைக்கும் ஒரே தடவை பண்ணால் போதும், நார்மலாக இருந்தாங்கன்னா. ஓகேவா? ஆனால் இப்போ அவங்க சிக்காக இருக்காங்கன்னா எவ்வளோ அதிகமாக வேணுமோ அவ்வளோ அதிகம். ஃபீவர் வந்து ஹை ஃபீவர் கண்டினியூஸாக பண்ணலாம். ஏன்னா நம்ம எனர்ஜி, டிசீஸ்ட் எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய ஆரா வந்து யூஸ்டு பிராணாவை வெளியே எடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆராவை நம்ம க்ளீன் பண்ண அது வந்து நல்ல பிராணம் அவங்க உள்ளே போயிட்டு ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஆரா க்ளீன். ஆரா க்ளீனிங் ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்கு எப்படி பண்ணணும், தூரமாக இருக்கவங்களுக்கு எப்படி பண்ணணும், நமக்கு நாமே எப்படி பண்ணணும், எல்லாமே தெரிஞ்சிச்சு. அடுத்து வந்து இடாப்பிங்களா பேலன்சிங். இடாப்பிங்களா பேலன்ஸ் நாடி சொன்னேன் இல்லையா? நாடின்னா என்னது? சக்தி ஓட்டப்பாதை அந்த சக்கராஸில். ஸோ அதில் பெரிய நாடிஸ் வந்து இடா நாடி, பிங்கள நாடி, சுஷுமன நாடி. ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஹீல் பண்ண போகிறோம்னா, இவங்க பேர் எலி. ஸோ அப்போ எலிலோட ஆஜ்னா சக்கரா. ஓகேவா? அப்படி எலிலோட பிங்கள நாடி, இடா நாடி, ஆஜ்னா, அப்புறம் சுஷுமனா சென்ட்ரல் நாடி. சுஷுமனா சொல்லலாம், சென்ட்ரல் சொல்லிக்கலாம். இது வந்து சான்ஸ்கிரிட் வேர்ட், நாட் மந்த்ரா. ஜஸ்ட் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க, வலது பக்க நாடி, இடது பக்க நாடி, நடு. நம்ம வந்து அது சான்ஸ்கிரிட் வேர்டில் இடா, பிங்களா, சுஷுமனா. ஃபஸ்ட்டு ஆஜ்ன சக்கரா, பிங்கள நாடி ரைட்டு, இடா நாடி, ஆஜ்னா, அப்புறம் சுஷுமனா. இப்போ இதை பண்ணும்போது டெக்னிக் என்னன்னா, இப்போ நெத்தியில் வைக்கிறோம், நெத்தியில இருந்து இந்த காது வரைக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல இந்த காதுலேருந்து இந்த காது வரைக்கும் இப்படி எடுத்துகிட்டு வரும். ஓகே, இது இப்போ இங்கேருந்து நான் இந்த காது வரைக்கும் எடுத்துகிட்டு வரும்போது இந்த வார்டு வந்து இவங்களை பார்க்கணும். வாண்டை வந்து அது திருப்பிகிட்டே வரணும். நான் திருப்பாமல் இப்படியே வாண்டை எடுத்துகிட்டு வந்தேன்னா இப்போ எனர்ஜி எங்கே போகுது? இங்கேயும் போகுது. இந்த ஸ்கொயர்லேருந்து எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும், பிராணசக்தி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த பாதையை நான் க்ளீன் பண்ணும்போது இந்த வாண்டை லைட்டாக நான் டில்ட் பண்ணிகிட்டே வரும். ரொம்ப கிட்ட வச்சு பண்ணாதீங்க, கொஞ்சம் தூரத்தில் வச்சு இப்படியே டில்ட் பண்ணிகிட்டே வந்து இந்த காதில் நிறுத்துங்க. நடுவில் நிறுத்தக்கூடாது, இந்த காது கிட்ட சி மாதிரி வரும். ஆஜ்னாலேருந்து அப்படியே டில்ட் பண்ணிகிட்டே வந்து இந்த காது கிட்ட, அதுக்கப்புறம் இப்படி திருப்பிக்கும். ஓகேவா? திருப்பிட்டு இந்த காதுலேருந்து அப்படியே நம்ம ஸ்பைனல் கார்டுக்கு ரைட்டில் வந்து அப்படியே நம்ம லெஃப்ட் காதில் வந்து யூ மாதிரி நிறுத்திட்டு தலைகீழ வச்சுக்கணும். அதுக்கப்புறம் திரும்பவும் அப்படியே டில்ட் பண்ணிட்டே வந்து ஆஜ்னா. ரைட்டா? அப்புறம் ஹாரிசாண்டலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆஜ்னாலேருந்து அப்படியே உச்சந்தலை வழியா அப்படியே ஸ்பைனல் கார்டு மேலே கீழே டெயில் போன் வரைக்கும் போயிட்டு திரும்ப அப்படியே மெதுவாக கொண்டு வந்து நிறுத்திட்டு புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு அப்படியே சி மாதிரி கொண்டு வரணும். அதுக்கப்புறம் சொல்லணும், நான் எழிலோட ஆஜ்னா சக்கரா, அப்புறம்
பிங்கள நாடி, இடா நாடி, ஆஜ்னா, சுஷும்னா. சரியா? செஞ்சிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ரெண்டு பக்கம் ஆறாக பேலன்ஸ். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆறா ஒரு பக்கம் பெருசாக இருக்கும், ஒரு பக்கம் சின்னதாக இருக்கும், ஒரு பக்கம் சுத்தமாக இல்லாமல் கூட இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பக்கம் பிரச்சனை வரும், ஒரு பக்கம் தலைவலி. ஓகேங்களா? சில பேருக்கு ஒரு பக்கம் பேரலிசிஸ், ஒரு பக்கம் கை கால் வலி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். மேலோடல் மேலே மட்டும் கை கால்லாம் வலிக்கும், இடுப்பு கீழே நல்லா இருக்கும். சில பேருக்கு இடுப்பு கீழே வலிக்கும். அந்த மாதிரி ஆறாவது பேலன்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா இது பேலன்ஸ். இது எப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு மைக்ரைன் வரல, எதுவுமே நான் நல்லா இருக்கேன்னா காலை ஒர்க்கு ஈவினிங் ஒர்க்கை பண்ணால் போதும். எனக்கு தலைவலி மைக்ரைன், அப்போ நான் இதை வந்து எவ்ரி 1 hour பண்ணேன். இதுவும் பண்ணலாம். இன்னொரு மூச்சு பயிற்சி இருக்கு. மூச்சு பயிற்சி அதாவது இப்போ வாண்டி இல்லை, ஓகே, எனக்கு தலை வலிக்குது, ஒத்த பக்கம் தலை வலிக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வலது நாசில் மூடிட்டு இடது நாசில மூச்சை உள்ளே எடுக்கணும். மூச்சை உள்ளே எடுத்துட்டு எல்லாம் செய்யலாமா? எல்லாரும் இப்போ வலது கை பழக்கிறவங்க வலது நாசியை மூடிக்கோங்க, இடது கை பழக்கிறவங்க இடது நாசி மூடிட்டு இன்னொரு கை நீட்டிக்கோங்க. இப்போ இந்த கை உள்ள போகும்போது மூச்சை இழுக்கணும், நிறுத்தணும், விடணும். இன்னொரு நாசில விடுங்க, வெளியே நிறுத்துங்க. திரும்ப அதே பக்கம் மெதுவாக உள்ள வாங்க, நிறுத்துங்க. இன்னொரு பக்கம் வழியா வெளியே வாங்க, வெளியே நிறுத்துங்க. அப்படியே உள்ள வாங்க, உள்ள நிறுத்துங்க. அப்புறம் வெளியே விடுங்க, வெளியே நிறுத்துங்க. அப்புறம் உள்ள இழுங்க, உள்ள நிறுத்துங்க. இன்னொரு வழியா வெளியே விடுங்க. இது எவ்வளோ மெதுவாக செய்கிறீங்களோ அவ்வளோ ஃபஸ்ட்டு ஸ்பீடாக தான் வரும், போக போக மெதுவாக செய்யும். இதை செய்யும் போது ஒரு பக்கம் தலைவலி எல்லாமே செய்யும். இது இல்லைன்னா இந்த மாதிரி இப்போ ஒரு சின்ன குழந்தைங்க சொல்லி கொடுக்க முடியுமா? இல்லை கவுண்டிங் ஏதாவது கவுண்டிங் வந்து 8-4-8-4 செய்யலாம், இல்லை 6-3-6-3 செய்யலாம். அதாவது 8 கவுண்ட் எடுக்கணும், 4 கவுண்ட் உள்ளே நிறுத்தணும், 8 கவுண்ட் வெளியே விடணும், அப்புறம் 4 கவுண்ட் வெளியே நிறுத்தணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், அவங்கவுங்க கைகள் உங்கள் கையை நீங்கள் எவ்வளோ மெதுவாக எடுத்துட்டு வரீங்களோ அந்த அளவு அதில் பாதி நேரம் எடுத்துங்க. அப்புறம் அதில் போய் விடுங்க, தோராயமாக பண்ண போகுது 8-4 பாதி பாதி உள்ள நிறுத்துறது மாதிரி இல்லை ஒரு 1 hour போடுறேன். ஆமாம், அதிகமாக அடிக்கடி தலைவலி வரவங்க 1 hour ஒன்ஸ் செய்யலாம்.